வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, உள்ளம் உனக்காக கதையின் 7வது பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். அழகிய இளநீல நிற காட்டன் புடவையில் மெல்லிடை அழகாய் அசைய, அவளுக்கே உரிய கம்பீர நடையுடன் தன்னை நோக்கி வந்தவளை விழி விரிய கண்டவன் திகைத்துத்தான் போனான். பவி, இப்படி ஒரு சந்திப்பை இங்கு அவன் எதிர்பார்க்கவே இல்லையே. இமை கூட தட்டாமல் அவளையே பார்த்திருந்தவனுக்கு அப்போதுதான் அது உரைத்தது. தன்னை நோக்கி வருகிறாளே தவிர தன்னை பார்க்கவில்லை என்பது புரிந்தது. இப்போது அவன் என்ன செய்ய வேண்டும்? கூப்பிட்டு பேசலாமா என யோசித்தபடி எழுந்தான் அவன். ஹாய் புவன் என அவள் கூட வந்த மற்றவர் அழைக்கவும் அவன் விழிகள் சிரமப்பட்டு மனைவியிடம் இருந்து விலகி அவரிடம் பதிய அடுத்த நொடி பவதியின் விழிகள் இரும்பை கண்ட காந்தம் என கணவனிடம் பதிந்தது. இத்தனை ஆண்டுகள் அவனை பார்க்காத தவிப்பை எல்லாம் ஒரு வினாடியில் தீர்த்து கொள்ள எண்ணியது போல கணவனை அள்ளி விழுங்கின அவளது நயனங்கள். புவன், நீ எங்க இந்த பக்கம் என ஆவலாய் விசாரித்து கை நீட்டினார். ஒரு நொடியிலேயே உணர்ச்சிகளை எல்லாம் கட்டுக்குள் கொண்டு வந்தவனின் முகம் இயல்புக்கு திரும்பி இருக்க அவர் நீட்டிய கரத்தை பற்றி குலுக்கியபடியே, ஹலோ அங்கிள், ஏன் நாங்களெல்லாம் இந்த பக்கம் வரக்கூடாதா என கேட்டு பளிச்சென சிரித்தான். 2.5 வருடம் கழித்து தன்னை பார்த்ததில் கொஞ்சம் கூட பாதிப்பு இல்லாமல் என்னமாய் சிரிக்கிறான் என கோபம் வந்தது பவதிக்கு. சென்னை பக்கம் வந்தது தப்பில்லை, என் வீட்டு பக்கம் வராததுதான் தப்பு என சிரித்தார் ராஜகோபாலன். பிறகு அவர், மீட் மை ஜூனியர் பவதி எனும்போதே அவரிடமிருந்து பவதியிடம் பாய்ந்து விட்டது அவனின் பார்வை. பவதி, இவர் புவனரஞ்சன், மும்பையில் பெரிய பிசினஸ் மேக்னெட் என அறிமுகம் செய்து வைத்தார். அவரது அறிமுகத்திற்கு பின்புதான் புவனரஞ்சன் என்கிற பெயரையே கேள்விப்படுபவள் போல ராஜகோபாலனின் அறிமுக படலத்தை இயல்பாக ஏற்று வணக்கம் என பொன் சிரிப்புடன் கரம் குவித்தாள் பவதி. சர்வ சாதாரணமாக இருந்த அவளது முகம் புன்னகையோடு சொன்ன வணக்கம், பிசிறில்லாத குரல் எல்லாமே அவனை குத்தி கிழித்தாலும் எதையும் காட்டிக்கொள்ளாமல் பதில் வணக்கம் செய்தான் புவனரஞ்சன். ஆனால் அவன் அறியாததும் ஒன்று உண்டு. அவன் பவதியை பார்க்க முன்பே பவதி அவனை பார்த்து விட்டாள் என்பதுதான் அது. பார்த்து அதிர்ந்து சுதாரித்து கொண்ட பின்பே தன்னை நோக்கி வந்தாள் என்பதுதான் அது. ரஞ்சனை திடீரென கண்ட அதிர்ச்சியில் கால்கள் பலம் இழந்து மணலில் தடுமாறி விழப்போனவளை, ஏய் பவதி, பார்த்து என்றபடி கரம் பிடித்து விழாமல் தடுத்துவிட்ட ராஜகோபாலனிடம், மணலில் புடவை தடுக்கி என்றபடி பெரிய பெரிய மூச்சுக்களாய் எடுத்து சமாளிக்க முயன்றவளின் பார்வை அனிச்சையாய் ரஞ்சனிடமே தாவியது. அந்த பார்வையே தன்னை அவரிடம் காட்டி கொடுத்து விட்டதை பாவம் அவள் அறியவில்லை. அதிர்ந்த முகத்தையும் பெரிய மூச்சுக்களையும் கூர்மையுடன் கவனித்தவர் அவளது பார்வையை தொடர்ந்தார். தூரத்தில் அமர்ந்திருந்தவனை கண்டவருக்கு ஆச்சரியமாகி போயிற்று. இவன் எங்கே இங்கே? ஆனால் இவனை கண்டு இவள் அதிர்கிறாள் என்றால் உண்மையை யூகிக்க சில நொடிகளே போதுமானதாக இருந்தது அவருக்கு. அடடே, அங்கு உட்கார்ந்திருப்பது புவனரஞ்சனாயிற்றே, எனக்கு ரொம்ப தெரிந்தவர். மும்பையில் ராம் ஜெகன் என்கிற புகழ்பெற்ற லாயர் என் ஃப்ரெண்ட். அவர் வீட்டில்தான் இவரது அறிமுகம் கிடைத்தது. மாமா, ஒரு ஹலோ சொல்லிவிட்டு வரலாம் என அவளையே கூர்ந்தபடி அழைத்தார். வேண்டாம், நீங்கள் போய் பேசிவிட்டு வாருங்கள், நான் இங்கேயே என்றவளை இடைமறித்து, பெரும் புள்ளிகளின் அறிமுகம் எப்பவும் நமக்கு தேவை, வா என கண்டிப்புடன் கூறிவிடவும் வேறு வழி இல்லாது போய்விட தொழில் பயிற்சியின் காரணமாக முகத்தில் எதையும் காட்டிக்கொள்ளாமல் உடன் சென்றாள். பவதியை கண்டதும் புவனனின் முகத்தில் மின்னி தெரித்த அதிர்ச்சியையும் விழிகளில் பொங்கிய ஆவலையும் அவரது விழிகள் கூர்மையாக குறிப்பிடுத்தன. ஆனால் நொடியில் அந்த அதிர்ச்சியை மறைத்து சகஜமாக தன்னிடம் பேசியவனை உள்ளூர பாராட்டுதலுடன் நோக்கியவர் பவதியும் சர்வசாதாரணமாக முகமன் கூறி முறுவலிக்கவும் மேலும் வியப்புற்றார். சற்று முன் கீழே விழும் அளவிற்கு இவள் அதிர்ந்ததென்ன? இப்ப என்னவென்றால் தன் அதிர்வை சிறிது கூட முகத்தில் காட்டாமல் என்ன இயல்பாக நிற்கிறாள்? ஒன்று புரிந்தது அவருக்கு. இருவருமே மன உறுதி மிக்கவர்கள். அத்தோடு ஒருவர் மீது ஒருவர் தீராத நேசமும் வைத்திருக்கின்றனர்.
ஆனால் இருவரது பிடிவாதம் இரும்புத் திரையாய் இடையே நிற்கிறது என உள்ளுக்குள் சிந்தனையோட காட்டிக்கொள்ளாமல் புவனனிடம் பேசிக் கொண்டிருந்தார் அவர். அவரது அலைபேசி அழைக்க, எக்ஸ்கியூஸ் மீ என்றவாறு அட்டன் பண்ணியவர், சரிம்மா, நான் உடனே வருகிறேன் என்று காலை கட் செய்தார். முக்கியமான கெஸ்ட் வந்திருக்கிறார்களாம், நான் உடனே வீட்டுக்கு கிளம்ப வேண்டும் என்று அவரிடம், வாங்க சார், நான் டிராப் செய்கிறேன் என்றாள் பவதி. வேண்டாம் பவதி, நான் பார்த்து கொள்கிறேன், உனக்குத்தான் பீச் பிடிக்குமே, கொஞ்ச நேரம் இருந்து காற்று வாங்கி கொண்டு கிளம்பு என இருவரிடமும் விடை பெற்று கொண்டு கிளம்பி விட்டார். இப்போது நேரம் இல்லை, டெல்லியில் இருந்து வந்த பின் தியாகுவிடம் பேச வேண்டும் என தன்னுள் திட்டமிட்டு கொண்டார். கிடைத்த அந்த தனிமை எதிரெதிரே நின்றிருந்த இருவருக்குமே அவசியமாக இருந்தது. காற்றில் பறந்த புடவை முந்தானையை இழுத்து பிடித்து கொண்டு கேசத்தை சரி செய்தவாறு வேறெங்கோ பார்த்தபடி நின்றிருந்த பவதியின் மீது புவனரஞ்சனின் பார்வை அழுத்தமாய் படிந்தது. இத்தனை வருடம் கழித்து சந்தித்திருக்கிறோம், முகம் பார்க்க கூட பிடிக்காதவளை போல வேறெங்கோ பார்த்தபடி நிற்பதைக் கண்டு கோபம் வந்தது அவனுக்கு. அதே கோபம்தான் பவதியின் மனதிலும். அன்று தான் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவனை உயிரோடு கொன்றான். 2.5 ஆண்டுகள் கழித்து இன்று கூட எதுவும் பேசாமல் நிற்கிறானே, நன்றாக இருக்கிறாயா என்கிற சம்பிரதாய வார்த்தை கூட வரவில்லையே. இருவர் மனதிலும் அடுத்தவர் முதலில் பேசட்டுமே என்கிற எதிர்பார்ப்பும் அது பொய்த்து கொண்டிருப்பதில் கோபம் உண்டாக வெளியே அவர்களிடையே அழுத்தமான மௌனமே நிலவியது. தங்களிடையே நிலவிய அந்த அசாத்திய மௌனத்தை இருவராலுமே தாங்க முடியவில்லை என்பதுதான் உண்மை. அவளாக பேசப் போவதில்லை என்று உணர்ந்தவனாக, எப்படி இருக்கிறாய் பவி என கேட்க வாயெடுத்தான் புவனரஞ்சன். அதே கணம் கணவனாக எதுவும் பேசப் போவதில்லை என பவதிக்கும் தோன்றிவிட, அப்புறம் ஏன் அவன் பேசுவானா என ஏங்கிக் கொண்டு நிற்க வேண்டும் என கோபம் எழ, கிளம்புகிறேன் என்றாள் மொட்டையாக. மனைவியை நலம் விசாரிக்க எழுந்த வார்த்தைகள் தொண்டையிலேயே நின்றுவிட, ஒரு வினாடி அவன் முகம் இறுகியது. கண்களை மூடி திறந்தவன் முகம் அடுத்த வினாடியே இயல்புக்கு மீண்டது. அவளையே பார்த்து, சரி என்றான் அமைதியாக. அவனிடம் இந்த பதிலை எதிர்பார்க்கவில்லை அவள். ஒரு கணம் உள்ளே சுளீர் என வலித்துவிட, மறுகணமே திரும்பி நடக்கத் தொடங்கியவளுக்கு ஆத்திரமும் அழுகையும் கொப்பளித்தது. கிளம்புகிறேன் என்றால் சரி என்கிறானே, இதற்கென்ன அர்த்தம்? உன்னிடம் பேச எனக்கு ஒன்றும் இல்லை என்பதுதானே? அவளையே பார்த்தபடி நின்றிருந்தான் புவனரஞ்சன். இது 2வது முறை. அன்று வீட்டை விட்டு போகிறேன், இன்று கிளம்புகிறேன். ஏன் பவி, ஏன் என்னை விட்டு செல்வதிலேயே குறியாக இருக்கிறாய்? முன்பும் இதே போல அவள் செல்வதை தடுக்க முடியாமல் பல்லை கடித்து பார்த்து கொண்டிருக்க வேண்டி இருக்கிறது. இன்றும் பவதியையே பார்த்து கொண்டிருந்த புவனரஞ்சனின் முகம் சட்டென சுருங்கியது. அவளை 4 பேர் வழிமறிப்பதை கண்டவன் புருவங்கள் முடிச்சிட்டன. யார் அவர்கள்? மறுநொடியே மனைவியை நோக்கி ஓடத் தொடங்கினான். பவதிக்கு அழுகையும் ஆத்திரமும் வெடித்து கொண்டு வந்தன. ரஞ்சன் சென்னை வந்திருக்கிறான், வந்த பின்பு கூடவா தன் நினைவு வரவில்லை? ஒரு போன் கூட செய்யவில்லை. பேலஸ் போல அவளது வீடு இருக்க அவனோ ஹோட்டலில் தங்குகிறான். இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? அவள் வேண்டாம் என ஒரே அடியாக முடிவு கட்டிவிட்டானா? எல்லாவற்றையும் விட இன்று தற்செயலாக சந்தித்த போது கூட ஒரு வார்த்தை கூட பேசாமல் நின்றானே. அந்த கோபத்தில் தானே அவள் கிளம்புகிறேன் என்றாள். அதற்கு எவ்வளவு நிதானமாக சரி என்று சொல்லி அவளை நிதானம் இழக்க செய்து விட்டான். இவனெல்லாம் ஒரு காலத்தில் அவள் போட்டோவை பார்த்தே அவளை காதலித்தவனாம். நேரிலேயே ஒன்றையும் காணோம் என்று பல்லை கடித்தபடி விடு விடுவென நடந்து சென்ற பவதி தன் வழியை சிலர் மறிப்பதை உணர்ந்து நின்று அவர்களை ஏறிட்டு பார்த்தாள். கையில் கிரிக்கெட் பேட், ஸ்டம்ப். இந்த மூஞ்சிகளை பார்த்தால் கிரிக்கெட் விளையாட வந்த மூஞ்சிகளாக தெரியவில்லையே. சட்டென உள் உணர்வு விழித்து கொள்ள எச்சரிக்கையாக சற்று பின் நகர்ந்தவள், யார் நீங்கள்? ஏன் வழியை மறைக்கிறீர்கள்? நகருங்கள் என்றாள் அதட்டலாக. கன்னங்கரையில் என்ற முரட்டு தாடியும் புதர் முடியுமாக இருந்த ஒருவன் தன் பான் பராக் பற்களை காட்டி, அடட, இங்க பாருங்கடா மேடத்துக்கு, கோர்ட்ல குற்றவாளியை கூண்டுல நிறுத்தி குறுக்கு விசாரணை செய்வதாக நினைப்பு போல. நான் திமிரா விசாரணையை போடுறா பாத்தீங்களாடா என்றான் ஏளனமாக. தன்னை பற்றி தெரிந்தவர்கள், யார் வேலை இது? ஏண்டி, கருப்பு கவுன் போட்டுக்கிட்டா நீ யாரை வேணும்னாலும் கூண்டுல ஏத்தி இன்னா வேணும்னாலும் கேப்பியா? இப்ப நாங்க அடிக்கிற அடியில இன்னும் 6 மாசத்துக்கு நீ கோர்ட் பக்கமே தலை வச்சு கூட படுக்க கூடாது.
ஆமா என்றான் இன்னொரு கடாமீசை. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே மெல்ல கை பையில் இருக்கும் பெப்பர் ஸ்ப்ரேயை எடுக்க முயன்றவளின் முயற்சியை கவனித்த இன்னொரு அருவாள் மீசை விருட்டென அவளது கை பையை உருவி மணலில் வீசி எறிந்தான். அடுத்த நொடி தன் கையில் இருந்த ஸ்டம்பை அவளை நோக்கி இறக்க அனிச்சை செயலாய் அவள் தன்னை தற்காத்து கொள்ள முயலும் முன்பே புவனரஞ்சனின் கரம் மனைவியை பாதுகாப்பாக பற்றி இழுத்து நகர்த்தியது. கற்ற கராத்தே கை கொடுக்கும் முன் ரஞ்சன் கை கொடுக்க வந்து விட்டதால் தன் கை பையை குனிந்து எடுத்தாள் பவதி. அதே சமயம் ரஞ்சனுக்கு எதுவும் அடிபட்டு விடக்கூடாதே என்கிற கவலையும் முளைத்தது. இதென்ன சினிமாவா? ஒருவன் பின் ஒருவனாக வந்து அடி வாங்கி போக 4 மாமிச பிண்டங்களும் ஒரே நேரத்தில் அல்லவா அவனோடு மோதுகின்றன. என்னதான் ரஞ்சன் ஒரே நேரத்தில் 5-6 பேரை சமாளிப்பான் என்றாலும் அசம்பாவிதமாய் அடி பலமாய் அவன் மீது விழுந்து விட்டால்? கவலையோடு பார்த்தவளுக்கு சிறு புன்னகை அரும்பியது. நால்வரையும் தூக்கி போட்டு மிதித்து வெளுத்து வாங்கிக் கொண்டிருந்தான் ரஞ்சன். அவசரமாய் செல்லை எடுத்து இன்ஸ்பெக்டர் வடுகநாதன் நம்பரை அழுத்தும் போதே மனம் மாறியது. அந்த ஆள் எடுக்க மாட்டான். KKS பிரகாசத்திற்கு கூட்டாயிற்றே என எண்ணியவளின் சந்தேகத்தை ஊர்ஜிதப்படுத்துவது போல போன் எடுக்கப்படவே இல்லை. கோபத்தில் முகம் இறுக கமிஷனர் நம்பரை அழுத்தினாள் பவதி. அதற்குள் விட்டால் போதும் என ரஞ்சனிடமிருந்து விடுபட்டு ரவுடிகள் ஓட்டம் எடுக்க ஒருவன் சட்டையை பிடித்திழுக்க சட்டையை கழற்றி இவன் கையிலேயே விட்டுவிட்டு அவனும் ஓடிவிட்டான். கைகளை தூசு தட்டியபடி அருகில் வந்தான் புவனரஞ்சன். அதற்குள் கமிஷனரிடம் நடந்ததை சுருக்கமாக கூறியிருந்தாள் பவதி. இது கண்டிப்பாக KKSP வேலைதான் அங்கிள், எனக்கு நன்றாக தெரியும். இனி கோர்ட்டு பக்கம் எப்படி போவாய் பார்ப்போம் என அவர்களில் ஒருவனே வாயை விட்டு விட்டான். கண்டிப்பாக அந்த ஆளின் வேலைதான் இது. சரிம்மா, டோன்ட் வரி, இன்னும் 1 மணி நேரத்திற்குள் 4வரும் அரெஸ்ட் ஆகி விடுவார்கள், போதுமா என்றார் அவர். போதும் அங்கிள், அவர்கள் மீது FIR போட சொல்லுங்கள், மிச்சத்தை நான் கோர்ட்டில் பார்த்து கொள்கிறேன் என்றபடி செல்லை ஆஃப் செய்தாள். அவள் பேசியதில் இருந்து நடந்ததை யூகித்த புவனரஞ்சன், இப்படி ஓர் ஆளோடு மோதும் நீ அதற்கேற்ப உன் பாதுகாப்பையும் பலமாக ஏற்படுத்தி கொண்டிருக்க வேண்டாமா என கண்டனத்தோடு கண்டித்தான். ஏன், என் பாதுகாப்பிற்கென்ன குறை? என் கராத்தே எனக்கு எப்பவுமே கை கொடுக்கும் என்றாள் ரோஷமாக. இந்த புடவையில் என உதட்டை பிதுக்கினான் அவன். கோபத்தோடு திரும்பி அவனை முறைத்து பார்த்து பதில் தர வாயெடுத்தவள் அடுத்த கணம் பதறினாள். இதென்ன, மூக்கில் இருந்து ரத்தம் வழிகிறதே, நெற்றியில் கூட அடிபட்டிருக்கிறது, வீங்கி கன்றி போய் தெரிகிறதே என பதறியவாறு அவசர அவசரமாக தன் கை குட்டையை எடுத்து அவனை நெருங்கி நின்று மூங்கில் வழிந்த ரத்தத்தை துடைத்தவள் மேலும் கலவரமாகி, ஐயோ ரத்தம் மேலும் வருகிறதே, டாக்டரிடம் போகலாம் என்றபடி செல்லில் அரவிந்தை அழைத்தாள். கர்ச்சீப்பில் இருந்து எழுந்த இதமான மனம் அவனை கிரக்கி தலைகீழ் தடுமாற்றம் தந்தது. பவதி உபயோகிக்கும் யார்ட்லே பவுடர், இங்கிலீஷ் ரோஸின் நறுமணம், பெட்ரோஸ், லாவெண்டர், ஜாஸ்மின் என இதன் எல்லா ஃப்ளேவரும் பவதிக்கு பிடிக்கும். ஏதேதோ பழைய நினைவுகள் சுனாமியாய் சூழ பெரிய மூச்செடுத்து தன்னை சுதாரித்து கொள்ள வெகுவாய் பாடுபட்டான் அவன். இது எதையும் கவனிக்காதவளாய், அரவிந்த் எங்கே இருக்கிறாய் நீ என பதற்றத்துடன் விசாரித்தாள் பவதி. சினிமா ஷூட்டிங் நடக்குதுமா, முன்னணி நடிகையுடனான டூயட் சாங், நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள், நான் தோ வந்து விடுகிறேன் என்றவனிடம் இடத்தை சொல்லிவிட்டு போனை வைத்தாள். ஷூட்டிங்கா? மொத்த கூட்டமும் அங்கே ஆஜர் போல, அதான் இங்கே ஆள் நடமாட்டம் ரொம்ப இல்லை என நினைத்தவாறு புவனரஞ்சன் பக்கம் திரும்பினாள் அவள். அதற்குள் தன்னை சுதாரித்திருந்தவன், இட்ஸ் ஓகே, என்னாலும் உனக்கு வீண் அலைச்சல் வேண்டாம் பவதி, நீ பத்திரமாக வீட்டுக்கு சென்று விடு, இனி பாதுகாப்பில்லாமல் இப்படி வெளியே வர வேண்டாம், நான் வழியில் ஏதாவது டாக்டரிடம் காட்டிக் கொள்கிறேன் என்றான் கை குட்டையை நாசியில் அழுத்தியவாறு. முன்பெல்லாம் மூச்சுக்கு 300 முறை பவி பவி என்றவன் இப்போது பவதி என்றது வேறு அவளுக்கு கோபம் ஊட்டியது. அவளை பவி என்று அழைத்தது அவன் ஒருவன்தானே, அவ்வாறு அழைக்கும் உரிமையை அவள் அளித்ததும் அவன் ஒருவனுக்குத்தானே. எல்லாமே மறந்துவிட்டது போல. சுறுசுறுவென கோபம் மூள, ரொம்ப ஒன்றும் பிகு பண்ண வேண்டாம், அத்தோடு காயத்துக்கு காரணமும் நான் தான் என்பதால் ஹாஸ்பிட்டலுக்கு நானே அழைத்து போகிறேன் என்றாள் அவள் கோபத்தை மறைக்காத குரலில். உண்மையில் அவன் அவளது பாதுகாப்பை கருத்தை கொண்டுதான் அலைய வேண்டாம் என்றது. அதற்கு போய் பிகு பண்ணுவதாக குற்றம் சாட்டவும்
அவனுக்கும் கோபம் வந்தது. அதான் பிராயச்சித்தம் செய்கிறீர்களோ? தேவையில்லை. யார் ஆபத்தில் இருந்தாலும் உதவி செய்ய வேண்டிய கடமையைத்தான் செய்தேன். உனக்காக என்று ஸ்பெஷலாக ஓடி வந்து அடிபட்டு கொள்ளவில்லை. நீ ஒழுங்காக வீட்டுக்கு கிளம்பு என்றான். ஏய், உண்மையை சொல். இப்போது அவளை காப்பாற்றியதற்கு காரணம் அவள் என் மனைவி. அவளது சுண்டு விரலுக்கு கூட அபாயம் நேர்ந்துவிடக் கூடாது என்கிற எண்ணம் தானே காரணம் என மனசாட்சி தன் கடமையை செவ்வனே செய்ய, தன்னை புருஷனாக நினைக்காதவளிடம் அதையெல்லாம் காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என அதை அடக்கினான். ஓஹோ, மனைவி என்பதால் காப்பாற்ற வரவில்லையா சார் என உள்ளே சுர் என்று ஏற, அவனை சுட சுட பார்த்து, நானும் எனக்கு உதவி செய்து காயமடைந்த எந்த தேர்ட் பர்சனையும் அம்போவென அப்படியே விட்டு விட்டு போக மாட்டேன். கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் அழைத்துத்தான் செல்வேன். உங்களுக்காக என்று ஸ்பெஷலாக கவலைப்பட்டு ஹாஸ்பிட்டல் அழைக்கவில்லை என்றாள். அதான் எனக்கு தெரியுமே என உள்ளூர கசப்புடன் தலையை கோதினான் அவன். அப்போது, அம்மா, பியூ பையூன், பியூ பையூன் என்ற துள்ளல் குரல் மழலை கலந்து ஒலிக்க, வியப்புடன் திரும்பி பார்த்தவன் பிஞ்சு கையில் ஒரு நீல நிற ஆப்பிள் பலூனை பிடித்து கொண்டு தானும் ஒரு உற்சாக பலூனாக தன்னை தூக்கி வந்தவனிடமிருந்து பவதியிடம் எம்பி தாவுவதைக் கண்டு திக் பிரமித்து போனான். புவனரஞ்சனால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. இன்று இது இரண்டாவது அதிர்ச்சி. முதல் அதிர்ச்சியே பரவாயில்லை என ஆகிவிட்டது. இந்த பேரதிர்ச்சி கண் காட்டிய காட்சியை மூளை உணர்ந்து பதிவு செய்ய மறுக்க ஒரு கணம் நிலை குலைந்து போனான் புவனரஞ்சன். அவளை அம்மா என்கிறதே குழந்தை. அப்படியென்றால்? பவதியிடம் தன்னிடமிருந்த பலூனையும் அதனுள் போட்டிருந்த ரவையினால் எழுந்த சத்தத்தையும் பற்றி உற்சாகமாய் மழலையில் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்த அந்த சின்னஞ்சிறு பூச்செண்டை கண்ணெடுக்காமல் பார்த்திருந்தான் அவன். கருப்பு திராட்சை விழிகளும் ஓயாமல் பேசிக் கொண்டிருக்கும் அந்த செப்பு இதழ்களும் பூங்கன்னங்களும் அப்படியே பவதியின் ஜாடை. அவளை அம்மா என அழைக்கிறதே. அப்படியென்றால் இந்த அழகு செல்லம் அவன் செல்வனா? மெய் சிலிர்த்தது புவனரஞ்சனுக்கு. அதிசயமும் பெரும் பிரமிப்புமாக பிள்ளையிடமே பதிந்திருந்த பார்வை பிள்ளையின் பேச்சை கவனமுடன் கேட்டு பொறுமையாய் பதில் சொல்லி அவனுடன் சேர்ந்து சிரித்த மவதியிடம் பதிய அவன் முகத்தில் சட்டென கடும் சீற்றம் முளைத்தது. என்ன அநியாயம் செய்துவிட்டாள் இந்த குழந்தையின் தாய் அவள் என்றால் தந்தை அவன் அல்லவா? அப்படி இருக்க அவனிடம் சொல்லாமல் எப்படி இருக்கலாம்? பவியால் எப்படி தன்னிடம் சொல்லாமல் இருக்க முடிந்தது? குழந்தை என்று தெரிந்த பின்பும் கூட குடும்பத்தை சேர்த்து வைக்க முயற்சி செய்யாத அவளின் சித்தி சித்தப்பா மீதும் கோபம் எழுந்தது. கோபித்து கொண்டு வந்தவளை சமாதானப்படுத்தி கணவனுடன் சேர்ந்து வாழ வழி செய்யாமல் அவளை தன்னோடு வைத்து கொண்டிருக்கிறாரே. சுபத்ரா ஆன்டியுமா குழந்தை விஷயத்தை மறைத்தார்கள். அவனால் நம்பவே முடியவில்லை. நீ போய் காரை எடு அரவிந்த், நாங்கள் தோ வந்து விடுகிறோம் என்று அவனை அனுப்பிவிட்டு கிளம்பலாமா என அவனை நோக்கியவள் அவன் கண்களில் தீப்பொறி பறக்க ரௌத்ரத்துடன் நிற்பதைக் கண்டு ஒரு கணம் குழம்பினாள். மறுகணமே இவன் காயத்தை கண்ட பதற்றத்தில் எதையும் யோசிக்காமல் அரவிந்தை அழைத்து துருவை இவன் கண்ணில் காட்டிவிட்டது நினைவு வர அவனை நிர்பயமாய் கூர்ந்து பார்த்தாள். அவனது முகத்தில் ஜொலித்த கோபாக்கினியே அவன் துருவை புரிந்து கொண்டு விட்டான் என்பதை உணர்ந்து விசித்திரமான வகையில் திருப்தியாக உணர்ந்தாள். அவனை பிரிந்த போது கலங்காமல் தடுக்காமல் சலனமற்று இருந்தாளே, சற்று முன் கூட கிளம்பட்டுமா என்றதற்கு அமைதியாக சரி என்றானே. மனைவியின் பிரிவியை சட்டை செய்யாதவனுக்கு அவன் இழந்தது என்னவெல்லாம் என்பது இப்போது புரிந்திருக்கும். புரியட்டுமே. மனைவியின் சவாலான பார்வையை சந்தித்தவனுக்கு மேலும் கோபத்தீ அதிகமானது. பெரும் முயற்சி செய்து தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு ஏன் சொல்லவில்லை என்றான் இறுகிய குரலில். அவளை பிரியும் போது வலிக்கவில்லை. ஆனால் 10 நிமிடத்திற்கு முன் தெரிந்து கொண்ட பிள்ளையை பிரிந்திருந்ததற்கு இவ்வளவு கோபமா? வரட்டும் என கோபத்தோடு எண்ணியவள் அதற்கு மாறாக வெகு நிதானமாக அவனை ஏற இறங்க பார்த்தாள். சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்றாள் வியப்புடன். கிட்டத்தட்ட இதென்ன பைத்தியக்காரத்தனமான கேள்வி என்பது போன்ற அலட்சிய துணி. பவதி என பல்லை கடித்தான் புவனரஞ்சன். அடங்காத சினத்தில் அவன் முகம் தக தகவென ஜொலிப்பதைக் கண்டவளுக்கு அந்த கனலின் வெம்மை தன்னை தகிப்பது போல பிரம்மை ஏற்பட்டது. சொல்லி இருக்க வேண்டும்.
நீ எப்படி அவனுக்கு தாயோ அதே போல நான் அவனின் தந்தை. என் பிள்ளையை பற்றி தெரிந்து கொள்ளும் உரிமை எனக்கு இருக்கிறது என்றான் அவன் அழுத்தமான குரலில். என்னது, உங்கள் மகனா என வெகுவாய் ஆச்சரியப்பட்டாள் பவதி. மகனது கவனம் பலூனிடமிருந்து லேசாய் தங்கள் புறம் திரும்புவதைக் கண்டு, செல்லம், அங்க பாரேன் பெரிய படகு என அவன் கவனத்தை முழுவதுமாய் திசை திருப்பிவிட்டு புவனரஞ்சன் புறம் திரும்பினாள். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இவன் என் பிள்ளை, என் பிள்ளை மட்டும்தான் என அழுத்தம் திருத்தமாக சொன்னவள் அவன் கோபத்துடன் ஏதோ சொல்ல முயல குறுக்கிட்டு, சற்று பொறுங்கள், நான் சொல்லி முடித்து விடுகிறேன். இவன் என் பிள்ளை மட்டும்தான். 9 மாதங்கள் இவனை வயிற்றில் தாங்கி இருந்தவள் நான். வாந்தி, தலை சுற்றல் என எல்லா அவதிகளையும் என் மகனுக்காக தாங்கிக் கொண்டவள் நான். என் ரத்தத்திலும் சதையிலும் உருவான இவனை உயிர் போகும் வலி தாங்கி, கிட்டத்தட்ட என் உயிரையே பணயம் வைத்து இவனை இந்த உலகுக்கு கொண்டு வந்தவள் நான். நீங்கள் என்ன கஷ்டத்தை, வலியை இவனுக்காக தாங்கினீர்கள் சொல்லுங்கள். உரிமை பற்றி பேச வந்துவிட்டீர்கள் என்றாள் கோபமும் ஏளனமுமாக. அவளை வெறித்து நோக்கினான் புவனரஞ்சன். அந்த பார்வையில் அவள் சற்றும் இளகுவதாக இல்லை. அன்று அவள் அருகில் பக்கமலமாய் நின்று தாங்கி இருக்க வேண்டியவன் இருக்கிறாளா செத்தாளா என்ற எட்டிக்கூட பார்க்காமல் இருந்துவிட்டு, இன்று என் பிள்ளை என்றால் அவளுக்கு கோபம் வராதா? அந்த நேரங்களில் அவனது அன்பிற்கும் அக்கறையான கவனிப்பிற்கும் அவள் மனம் எப்படி ஏங்கி தவித்தது? தளராமல் அவன் பார்வையை எதிர்கொண்டு நின்றாள். அந்த சவாலான கருவிழிகளை கண்டவள் முகத்தில் கோபம் லேசாக மங்கியது. குரலில் கேலி இழையோட, நீ உண்மையில் லா படித்தவள்தானா என எனக்கு ரொம்பவும் சந்தேகமாக இருக்கிறது என்றான். ஏனோ என்பது போல வில் புருவங்கள் ஏறி இறங்கியது தவிர அவளிடம் மாற்றமில்லை. சட்ட புத்தகங்களை கொஞ்சம் புரட்டி பாரம்மா, அல்லது முடிந்தால் நினைவுபடுத்திப்பார். என் மகனிடம் எனக்கு இருக்கும் உரிமையை நீ மறுக்கலாம், ஆனால் சட்டம் மறுக்காது என நினைவூட்டினான் அவன் சற்றும் கலங்காமல். என்னிடம் கூடத்தான் உங்களுக்கு உரிமை இருக்கிறது, ஆனாலும் பிடிக்கவில்லை என பிரிந்து விடவில்லையா? அது போலத்தான் இதுவும். என் பிள்ளை இவனை என்னிடமே வைத்துக்கொள்ள நான் படித்த சட்டம் எனக்கு தெரியும். அதன் எண்டு இடுக்குகள் எனக்கு அத்துப்படி. அவ்வப்போது கூட உங்கள் கண்ணில் காட்டாமல் என்னுடன் வைத்துக்கொள்ள என்னால் முடியும். முடிந்தால் வழக்கு போட்டு பாருங்கள் என்றாள் தெள்ளத் தெளிவாக. பிள்ளை மீதான உரிமையை காட்டி பயமுறுத்தினால் பயந்து நடுங்கி இவன் பின்னாடியே சென்று விடுவாளாக்கும். நவர். கோபத்துடன் பதில் பேசமாய் எடுத்த புவனரஞ்சன் மகனின் கவனம் படகில் இருந்து தன் புறம் திரும்பியதை உணர்ந்து சட்டென முகபாவனையை இயல்புக்கு கொண்டு வந்தான். குறுகுருவென புதியவனை கரும் பளிங்கு விழிகளால் பார்த்து கொண்டிருந்த துருவனின் பிஞ்சு கையில் இருந்த பலூன் நழுவிவிட சட்டென அதை பிடித்து அவனிடம் தந்தான் புவனரஞ்சன். துருவின் முகத்தில் சிநேக புன்னகை மலர்ந்தது. புதியவனை தலை சரித்து பார்த்தவாறே இம்முறை வேண்டுமென்றே பலூனை நழுவவிட இளம் புன்னகையுடன் மீண்டும் பிடித்து மகனிடம் தந்தான் புவனரஞ்சன். இந்த புது விளையாட்டையும் புதியவனையும் துருவுக்கு மிகவும் பிடித்துவிட்டது. மீண்டும் நழுவவிட அவன் எதிர்பார்த்தது போலவே புவனன் மீண்டும் பிடித்து அவனது பூங்கரத்தில் தரவும் கிளு கிளுவென சிரித்தான் துருவ். அப்படியே பவியை போலவே உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் சிரிப்பு. புவனரஞ்சன் முகம் மிருதுவாகி கனிந்தது. பலூனை தரும்போது பட்ட அந்த பிஞ்சு ஸ்பரிசம் அவனை ஏற்கனவே புல்லரிக்க செய்திருந்தது. அவனை வாரி அணைத்து கொள்ள மனம் துடித்தது. ஆனால் அதற்கு இடம் தர சற்றும் தயாரில்லை என்பது பவதியை பார்த்தாலே புரிந்தது. துருவ் மீண்டும் தன் விளையாட்டை தொடர எத்தனிக்க பலூனை பறக்காமல் பிடித்து கொண்டாள் பவதி. விட்டால் இன்று முழுவதும் இந்த விளையாட்டை விளையாடி கொண்டிருப்பான். டே பொடியா, போதும்டா விளையாட்டு என்றாள் மகனிடம் செல்லமாக. அவளிடமிருந்து பிடுங்கி பறக்கவிட அவன் முயல அவன் அறியாதபடி பவதி பிடித்து கொள்ள முன்பு போல பலூன் பறக்காததை கண்ட துருவின் முகம் மாறிய விதம் கண்டு அடக்க முடியாமல் சிரிப்பு வந்தது இருவருக்குமே. ஆராய்ச்சியில் இறங்கி கண்டு கொண்டு, மா விடு என்றான் துருவ். என சிரித்தாள் பவதி. மிருதுவான புன்முறுவலுடன் அவனது பட்டு கன்னத்தை ஒரு விரலால் வருடிய புவனரஞ்சன், பெயர் என்ன என விசாரித்தான் கரகரத்த குரலில். சட்டென பவதியின் சிரிப்பு மறைந்தது. முன்பு மும்பை ஹாஸ்பிட்டலில் அவன் திருமணமானவனா என்றறிய அவள் முயன்று பெயரை பற்றி பேச்செடுத்ததும், பெற்றெடுக்கப் போகும் என் மனைவிக்குத்தான் பெயர் வைப்பதில் முழு உரிமையும் உண்டென்பதால்
அவர்கள் இஷ்டமே என் இஷ்டமும் என்றதும் நினைவு வர அவள் உள்ளம் காந்தியது. கூடவே அவனது கரகரத்த குரல் மகனின் மீதான அவனது பாசத்தை வெளிச்சம் போட்டு காட்டிவிடவே விசித்திரமான வகையில் அவளுக்கு தாங்க முடியாத கோபம் வந்துவிட்டது. தாலி கட்டி குடும்பம் நடத்திய காதல் மனைவி வீட்டை விட்டு போகும்போது சலனமற்று நின்றவள் சற்று முன் கூட கிளம்புகிறேன் என்றதற்கு சரி என்றவள் உன்னை பிரிவதில் எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை என கண் கூடாக உணர்த்தியவனுக்கு இப்போதுதான் அறிந்து கொண்ட மகனிடம் இவ்வளவு பாசமா? அது சரிதான், இது அவனது பிள்ளை, அவன் ரத்தம். அவள் யாரோ ஒரு பாஸ்கர் மூர்த்தியின் பெண்தானே என உள்ளம் சீர சொல்ல முடியாது என்றாள் அழுத்தம் திருத்தமாக. அவன் திகைப்புடன் பார்க்க, அதற்கும் ஒரு கேஸ் போட்டு உங்கள் வக்கீல் மூலமாகவே முயற்சி செய்யுங்கள், பெயர் சொல்லித்தான் ஆக வேண்டும் என ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு பெயரை சொல்கிறேன் என்றாள் அவள் அழுத்தத்துடன். காட் என ஆத்திரத்துடன் தலையை கோதினான் புவனரஞ்சன். கோபமா? வரட்டும், நன்றாக வரட்டும், எனக்கு ஏற்கனவே வந்துவிட்டதாக்கும் என பொறுமை அவள் பார்வை தலையை கோதிய போது தெரிந்த அவனது நெற்றி காயத்தில் பட உள்ளூர தன்னையே கடிந்து கொண்டாள். ஹாஸ்பிட்டல் அழைத்து செல்லாமல் அவனிடம் சண்டையிட்டு கொண்டு மிகவும் நயமான குரலில் சரி கிளம்பலாமா என கேட்டுவிட்டு நடக்கத் தொடங்க உன்னோடு வர முடியாது போடி என சொல்லி விடலாமா என ரொம்பவும் தோன்றியது புவனரஞ்சனுக்கு. ஆனால் இன்னும் சற்று நேரம் மனைவி மகள் அருகாமை கிட்டுமே, அதையும் இழப்பதா என்ற எண்ணத்தில் பெருமூச்சுடன் இணைந்து நடந்தான். ஆனால் பெயரை கூட சொல்ல மாட்டேன் என எவ்வளவு திமிராக பேசுகிறாள் என்கிற கோபமும் எழுந்தது. அந்த கோபத்தில் முகம் இறுக அவளுடன் இணைந்து நடந்தான் அவன். பவதி பின்பக்கம் ஏறி அமர அரவிந்த் இவனுக்காக முன்பக்க கதவை திறந்துவிட கண்டு கொள்ளாமல் பின்பக்கம் பவதி அருகிலேயே அமர்ந்தான் புவனரஞ்சன். அவனிடம் பேசும்போது இருந்த வீராப்பும் திடமும் அவன் பக்கத்தில் அமர்ந்ததுமே எங்கோ மறைய அவன் நெஞ்சில் முகம் புதைத்து இதுவரை மனதளவில் பட்ட துயரங்களை அவனிடம் கொட்டி அழ வேண்டும் போல வேகம் எழ அதிர்ந்தாள் பவதி. வீட்டை விட்டு போனவள் இருக்கிறாளா செத்தாளா என எட்டி கூட பார்க்காதவனிடம் தன்மானம் இழந்து தாழ்ந்து போவதா? யாசித்து பெறுவதல்ல அன்பு, அது தானாக அவனிடம் எதிரொலிக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு சுயத்தை இழந்து தானாக போய் தன் மனதை அவன் காலடியில் வைப்பதா? சச்ச, தனக்குத்தானே திடமூட்டி கொண்டவளாக வெளியே பார்வையை பதித்தாள் பவதி. கிட்டத்தட்ட பவதியின் நிலைதான் புவனரஞ்சனுக்கும். பணத்திற்காக மணந்தாய் என்று குற்றம் சாட்டி தன் காதலையே கேவலப்படுத்தியவள் உயிராய் வாழ்ந்த காதல் வாழ்க்கையையும் கட்டிய கணவனையும் கணமும் தயங்காமல் எந்தவித உறுத்தலுமின்றி உதறி சென்றவள். பிள்ளையை பற்றி மூச்சு கூட விடாதவள். இத்தனை ஆண்டுகள் கழித்து அவளை பார்த்த அவன்தான் திகைத்து நிலை தடுமாற எந்தவித பாதிப்பும் இன்றி வணக்கம் என்றவள். அப்படிப்பட்டவளின் அண்மை அவனை இம்சிக்க அவளை இறுக அணைத்து ஏன் என்னை இப்படி தவிக்க விட்டாய் என கத்த வேண்டும் போல அவன் மனம் தவிக்க அவளோ சலனமற்ற வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டு வருகிறாள். ஆத்திரம் பெருகியது அவனுக்கு. ஆனால் அவளின் மடியில் சொகுசான பாதுகாப்போடு அமர்ந்து கொண்டு விளையாடியபடியும் அவ்வப்போது தன்னை குறு குறுவென பார்த்தபடியும் வந்த தன் மழலையை கண்டவன் மனம் நெகிழ்ந்து குழைந்தது. தன் மூக்கை காட்டி கவலையோடு அவன் ஏதோ மழலையில் சொன்னது புரியாவிட்டாலும் கூட அவனை அள்ளி அணைத்து கொள்ள மனமும் கைகளும் பரபரக்க விழிகள் கலங்கியது அவனுக்கு. பெயரை கூட சொல்லாதவள் அவனை தூக்க விடவே மாட்டாள் என புரிய தன்னை அடக்கி கொண்டு விழிகளால் மகனை வருடியபடியே வந்தான். பவதி வெளிப்புறமாக மட்டுமே பார்த்து கொண்டு வந்தது வேறு அவனுக்கு வசதியாயிற்று. எனவே அவள் மீதும் பார்வை படிவதை அவன் கட்டுப்படுத்தவில்லை. நெஞ்சம் நிறைய நிறைய அடுத்தவர் மீது காதலை சேமித்து வைத்திருந்த இருவருமே அடுத்தவரிடம் தங்கள் நேசத்தின் எதிரொலி இல்லை என்றெண்ணி தவித்திருந்தனர். ஈகோவும் பிடிமாதமும் தங்களை வெளிப்படுத்தி கொள்ள இருவரையும் தயங்க வைத்தன. மருத்துவமனை வளாகத்துள் கார் நிற்க தனக்கு அங்கு ஏற்பட்ட முன் அனுபவங்களின் காரணமாக காரில் இருந்து இறங்கிய அம்மாவின் கழுத்தை இறுக கட்டி கொண்டு துரு அழ ஆரம்பிக்க, டேய் பொடி பையா, உனக்கு ஊசி போட கொஞ்சம் நாம் வரவில்லை என செல்லமாய் அதட்டியபடி பவதி நடக்க உடன் நடந்தவன் அழுகிறானே என கவலையோடு கேட்டபடி நின்று விட்டான். மகனை பெரிய மனம் வராவிட்டாலும் கூட
அவனது அழுகை நெஞ்சை பாதிக்க, "நீ கிளம்பு பவதி, நான் பார்த்துவிட்டு அப்படியே ஹோட்டலுக்கு சென்று விடுகிறேன்" என்றான் அவன். "வேண்டாம்" என்றாள் அவள். "இவனை அரவிந்தினிடம் விட்டுவிட்டு வருகிறேன். நாம் போய் டாக்டரை பார்ப்போம்" என கூறிக்கொண்டிருக்கும் போதே ஹாஸ்பிட்டலுக்குள் தன்னை தூக்கிச் செல்லப் போகும் தாயாரிடமிருந்து தப்பும் முயற்சியாய் துருவ் புதியவனிடம் சரணடைய தீர்மானித்து அவனிடம் தாவ, நொடியும் தாமதிக்காமல் பொக்கிஷமாய் அவனை வாங்கி நெஞ்சோடு பூச்செண்டாய் அணைத்து கொண்ட புவனரஞ்சனின் விழிகள் கலங்கின. "குட்டி செல்லம் அழக்கூடாது" என சன்னமாய் முணுமுணுத்தபடி அவனது கரம் மகனின் மிருதுவான பஞ்சு கன்னங்களை முதுகை வருடி விடுவதை பார்த்திருந்த பவதிக்கும் ஏனோ தொண்டை அடைத்தது. பொய் அழுகை நின்றுவிட புதியவனின் கை அணைப்பில் சொகுசாக இருந்து கொண்டு அம்மாவிடம் டாட்டா காட்டி சிரித்தான் துருவ். ரஞ்சனை பார்த்தவள் அவனிடமிருந்து பிள்ளையை பிடுங்கி அரவிந்தனிடம் தர மனமற்று தொண்டையை செருமே, "நீங்கள் இங்கேயே இருங்கள், நான் போய் டோக்கன் போட்டுவிட்டு வருகிறேன்" என உள்ளே சென்றாள். அங்கிளுக்கு ஒரு கால் செய்தால் உடனே பார்க்கலாம். ஆனால் முன்பே வந்து காத்திருக்கும் மற்றவர்களின் வலி வேதனையை அலட்சியப்படுத்திவிட்டு தான் சலுகை பெற விரும்பாமல் அமர்ந்து விட்டாள். இது கூட ரஞ்சனிடம் கற்றுக்கொண்டதுதான். மனதை அடக்க முயன்றபடி எதிரே தெரிந்த மீன் தொட்டியை வெறித்தபடி சிலை என அமர்ந்திருந்தாள் பவதி. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.